சில பேர் இப்போ ஒரு வீட்ல நம்ம குடியிருக்கிறதுக்காக நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ பேசுற சவுண்டா இருக்கும். டம்ளர் விழுகும். பால் அடிக்கடிக்கு கெட்டு போகும். நெறைய விஷயங்கள் கெட்டு போகும். வீட்டுக்குள்ள ம். ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். ஒரு வீட்ல வந்து இந்த 1 வருஷத்துக்கு ஒரு 4 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்ல ஒருத்தி இப்போ தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஆமா. அந்த வீட்ல வந்து யார் வந்தாலும் தங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்த வீடே இருந்தாலும் சில பேர் போய் தங்க முடியாது. துர்மரணம் ஃபுல்லாவே மாந்தி சாபம் மாந்தினாலே தானா? துர்மரணம் தோஷம் தானா? லேடீஸோடது தான். இப்ப அந்த தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க ஆவி. தான் மரணம் துர்மரணம் அடைவாங்களா? அடைஞ்சவங்க அவங்கனால வந்து விண் செலுத்தி இருக்க மாட்டாங்க. கரெக்ட்டான ப்ரொசீஜர் பண்ணி அவங்க ஆத்ம சாந்தி அடைஞ்சிருக்காது. ம். அப்ப அந்த ஆத்ம சாந்தி அடையிற வரைக்கும், அந்த குடும்பத்தில யாருனாலயும் கடைசி அந்த வரைக்கும் நிம்மதியா இருக்க அந்த முடியாது. துர்மரணம் அடைஞ்சார்ல, அவருக்கு மட்டும் தான் அந்த மாந்தி தோஷம் இருக்குமா? அந்த ஃபேமிலிக்கே மாந்தி தோஷம் இருக்குமா? இப்போ கொரோனா வந்துச்சு. ஓகே. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்கள மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆமா. மத்தவங்க எல்லாருமே சாகல, எல்லாருமே ம். வாழ்ந்துரல. ம். அந்த வீக்கா இருக்கிறவங்கள மட்டும் தான் போய் பாதிச்சுது. ஸோ நம்ம கர்மா நம்மளும் பாதிப்பு பண்ணியிருப்போம். இப்போ ம். வீட்ல 4 பசங்க இருக்காங்கன்னா, 4 பேரும் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க 4 பேத்துக்குமே இருக்கும். இல்லன்னா இந்த மாரி நெறைய ஜாதகம் பர்ட்டிகுலரான ஆட்கள். பார்த்துருக்கேன். இல்ல ம். சிங்கிளா வந்து யார் வீக்கா இருக்காங்க, ம். அவங்களோட பூர்வம் புண்ணியம் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நேரா வந்து அவங்களே தான் தாக்கும்.